அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரவா கிச்சடி, ரவா பாத். இதெல்லாம் கல்யாண வீட்டில் செய்வாங்க. நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெறும் வானல் வச்சுருக்கோங்க. வானல் லைட்டாக சூடேறிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம ரவா வறுக்க போகிறோம். நான் 500 கிராம்ஸ் ரவா எடுத்திருக்கேன். ரவா வறுக்கும் போது நல்லா கைவிடாமல் பொறுமையாக வறுக்கணும். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ரவா கருவி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்டடாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவாலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வருதுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கடாய் மறுபடியும் சூடு பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்ந்ததுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் பட்டை சேர்த்துக்கிறோம். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நான் இப்போ இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1/2 கிலோவுக்கு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கிலோ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நம்ம இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த ரவா பாத்துக்கே பூண்டு தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பூண்டு பல்ப் சேர்த்துருக்கேன். பூண்டு நிறையவே போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ரவா பாத்துக்கு தேவையான காய்கறி சேர்க்க போகிறோம். கேரட் முதல்ல சேர்த்துக்கிறோம். நீங்கள் என்ன காய்கறி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, ஊற வச்ச பச்சை பட்டாணி. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம். நான் இந்த 1/2 கிலோ ரவாவுக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தக்காளியோ கூட்டவோ குறைச்சிக்கோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். இப்போது நம்ம 2 கப் ரவா எடுத்தோம். அதனால் நான் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். இப்போது நம்ம தண்ணி 4 கப் வச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கானே இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சு கொதிக்க விடலாம். நமக்கு தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை வச்சுட்டு இப்போ ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரே தெரியாக ரவை சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டணும். அப்போ தான் கட்டிப்படாமல் கிண்ட முடியும். இப்போ நம்ம எல்லா ரவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா ஈவனாக அதை கிண்டலாம். அடுப்பு சிம்லே தாங்க இருக்கணும். அடுப்பு ஆணுக்கு வரக்கூடாது. அடுப்பு சிம்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் வேகிற அளவுக்கு கிண்டுங்க. இப்போ நம்மளோட ரவா பாத் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு. நெய் வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரவா கிச்சடி நல்லா ரெடியாகி செட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம ரவா கிச்சடி நல்லா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுவும் கெட்டி சட்னி தாங்க. தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். பார்க்கவே நம்ம ரவா பாத் ரொம்ப அழகாக இருக்குது. அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. இது கூட இட்லி சாம்பார் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் நீங்கள் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.